குட் ஈவினிங். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது என்கேஜ்மெண்ட் சாரீ இது ஓகேங்களா. என்கேஜ்மெண்ட் சாரீ இதை வந்து எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி எப்படி வேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வீடியோ தான் எனக்கு வந்து உங்களுக்காக வந்து நான் போட போகிறேன். எந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னும் போது எல்லாருமே ஒர்க் அதிகமாக நான் போடுவேன். என்கேஜ்மெண்ட் வந்து ஒர்க்கு வந்து அதிகமாக நம்ம போடுவோம் சரிங்களா. அது வந்து இப்போ 10,000 20,000 கிட்டலாம் நான் வந்து 1 lakh கிட்டலாம் வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கே வந்து வாங்குவாங்க. பட் ஆனால் நான் வந்து வாங்கினது ஒரு 2,500 இல்லைன்னா அதுக்குள்ளே தான் 2,500 தான் வந்து நான் வந்து சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு ஹெவி லுக் வந்து நல்லா கொடுக்கும். நல்ல ஒரு கிராஜியஸாக சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நான் உங்களுக்கு சாரியுமே நான் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் காட்டிட்டு அப்புறமா உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன். இது வந்து நல்ல வெயிட்டு, நல்ல ஒரு வெயிட்டு, செம்மையாக வெயிட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு ஹெவினஸ் வந்து இருக்கும். அண்ட் ஒர்க் இட் அந்த அளவுக்கு இருக்குது ஓகேவா. ஒர்க் இட் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து நீங்கள் கேட்கலாம், இதுக்கு வந்து நான் பிங்க் ப்ளவுஸ் வந்து இதுலேயே நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணலாம். இதில் நீங்கள் வேர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல் ஹேண்ட் வந்து வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி, இல்லைன்னா ஃபுல் ஹேண்ட் இல்லைன்னா ஆஃப் ஹேண்ட் மாதிரி வச்சுருந்தோம்னா ஃபுல் ஹேண்ட் வச்சாலும் சூப்பராக இருக்கும். என்கேஜ்மெண்ட் ஒரு போது செம்ம லுக் கொடுக்கும், அழகாக இருக்கும். இந்த கலரே வந்து நல்ல ஒரு நைட்டுக்கு வந்து அந்த லைட்டிங் அந்த இதுக்கு வந்து நல்ல க்ராஜிஸாக நல்ல ஒரு சூப்பராக எலிகேட்டாக சூப்பராக தெரியும். அண்ட் வந்து கலர் வந்து நான் வந்து ரொம்ப பளிச்சுன்னு எடுக்க வேண்டாமே, ரொம்ப பளிச்சுன்னு மட்டும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரொம்ப பளிச்சுன்னு இது வெங்காய கலர் அந்த வேர் பண்ணாலும் செம்ம லுக்காக இருக்கும். நான் வேர் பண்ணி காட்டுறேன். நான் அதுக்கு வந்து தான் பிங்க் ப்ளவுஸுங்கிறது வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இந்த சாரீ வந்து எப்படி வேர் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் நாட்டு போட்டுக்கிறேன். நிறைய பேர் வந்து நாட்டு வந்து போட தெரியாமே இருப்பாங்க ஓகேவா. அப்படிலாம் இல்லை, இது வந்து ஈஸியான மெத்தடு தான், போடலாம். நல்லா வந்து இப்போ நான் போட்ட மாதிரி போட்டீங்க அப்படின்னும் போது நல்லா ஒரு அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப இருக்காது, கரெக்டாக இருக்கும். சாரீ வந்து செம்ம வெயிட்டு, செம்ம இது. அது வந்து நல்ல வெங்காய கலர் ஓகேங்களா, ஆனியன் கலர், வெங்காய கலர் ஆனியன் கலர் வேர் பண்ணிக்கிறேன். வேர் பண்ணிவிட்டு 1 ரவுண்ட் 1 சுத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இது வந்து ஃபுல்லாக இங்கே வந்து நல்லா பிளெயின் இது ஓகேவா. மேலே நம்ம ஹிப்புக்கு அது வந்து மேலே நல்லா பிளெயினாக கொடுத்துட்டு கீழே வந்து நல்ல ஒரு கடை கொடுத்துருக்காங்க. செம்ம லுக் கொடுக்கும். இது வந்து நல்லா வேர் பண்ணுறதுக்கு வந்து சூப்பர் கம்ஃபர்டபுள். பட் ஆனால் கொஞ்சம் ஹெவி இதனால நம்ம வந்து சேஃப்டி பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நல்லா ஸ்ட்ராங்காக தான், நல்லா ஸ்ட்ராங்கான பின் அது பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து வளையதான் செய்யும். நல்லா ஸ்ட்ராங்கர் பின் வந்து வேர் பண்ணு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள் ஒழுக்கமாக இருக்கா, நல்லா இதாக இருக்கா. பட் ஆனால் செம்ம வெயிட்டு. ஓகே, இந்த அளவுக்கு மட்டும் நான் விட்டுருக்கேன், ரொம்ப லென்த்தாக வேண்டாமே. அண்ட் வந்து இன்னொன்று வந்து எதுக்காக வந்து பெரிய பின்னுன்னா இங்கே வந்து நம்ம ஹெவி இது, இங்கே வந்து நம்ம சின்ன அதாவது பிளெயினாக தான் இருக்குது. நீங்கள் சின்ன பின்னு குத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நீங்கள் குத்துனீங்க அப்படின்னும் போது கீழே வந்து ஹெவி ஒர்க்கு நமக்கு இருக்கனால அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது இழுக்கும். இந்த இது ஃபுல்லாக இழுக்கும் கீழே ஓகேவா. வெயிட்டு தாங்காமல் இழுக்கும். அப்போ வந்து ரொம்ப இதாகிடும் ஓகேவா, கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால வந்து பெரிய பின்னை வந்து சேஃப்டி பின் வந்து பின் பண்ணிக்கோங்க. ப்ளீட்டட் வந்து அழகாக இருக்கும். என்கேஜ்மெண்ட்னால நான் ப்ளீட்டட் வந்து சின்ன ப்ளீட்டடாக வைக்கிறேன். அப்போ தான் வந்து அழகாக தெரியும். அண்ட் ஒன்லி வந்து மோஸ்ட்லி வந்து இது நல்லா பெரிய சாரீ சூப்பராகவும் இருக்கும்.
நல்ல பெரிய சாரி தெரியுதா, நல்லா அழகாகவும் நல்ல பெரிய சாரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வீட்டு நல்லா இதாகுதான் எப்படி இருக்குன்னு நல்லா அழகாக ஹெவி லுக் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். பெரிய பின்ன வந்து பண்ணிக்கோங்க. இந்த பிளெயின் எதுக்குமே வந்து இறங்கவே இல்லைப்பா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா சாரியோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இது. நல்லா வந்து அழகாக இருக்குது, அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை 1 plate, இப்படி 1 plate போட்டோம் அப்படின்னும் போது சேஃப்டி பின் வந்து நல்லா பெருசாக எடுத்துகிட்டேன். ஓகேவா, 1 plate போட்டீங்க அப்படின்னும் போது இப்படி வேர் பண்ணுங்க. ஓகேவா, இப்படி வேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சேஃப்டி பெரிய பின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வந்து பின் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஜோல்ஸ்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது சிம்பிளாக நம்ம கழுத்தை ஒட்டி சிம்பிளாக இருந்தால், இல்லைன்னா கிராண்ட் நெக்லஸாக இருந்தால் போதும். ரொம்ப இங்கே விட நம்ம தூங்கணும் அப்படின்னும் போது நம்ம அந்த சாரியோட லுக்னஸ் வந்து தெரியாது, எம்ப்ராய்டிங் இந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா, அப்போ இங்கே கழுத்தை ஒட்டி மட்டும் இருக்கிற மாதிரி நல்லா ஒரு செயினாவோ ஒரு நெக்லஸாகவும் போட்டோம் போது சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ப்ளீட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா, ப்ளீட் மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும். அழகாக இருக்கா, நல்ல ஒரு ப்ளீட்டட் லுக்னஸ் வந்து நல்லா தெரியும். நல்லா ஒன்று போனால் அழகாக தான் தெரியும். அண்ட் ஓவரால் வந்து இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இது எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஏதாச்சு அப்படின்ட்டு. நம்மளுமே வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.